இந்த டாலியா பிளான்ட் வந்து மெரூன் ரெட் கலரு, அதாவது மெரூன் கலரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த கலரு. ஆனால் வந்து டாலியானும் போது சில பேருக்கு வந்து எல்லோ பிடிக்கும், ரோஸில் எல்லோ பிடிக்கும்ன்றப்போல டாலியாவில் எல்லோ பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கு மெரூன் ரெட்டு தான் பிடிக்கும். இதில் மெரூன் கலரு. இந்த பிளான்ட் இப்போ நான் புதுசாக வாங்கினேன். ஏற்கனவே வந்து பர்பிள் கலர் காமிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் இது ஒன்று ஒன்றா வாங்கினேன். ஒரே டைமில் கூட நீங்கள் அதிகமாக வாங்கிடக்கூடாது, ஏன்னா நடுறதுக்கு லேட் ஆகும், மண் ரெடி பண்ணணும், அதுக்கெல்லாம் சொல்கிறேன் நான். கொஞ்சம் போல தான் நர்சரி பண்ணால் கூட வாங்கணும். ஒரே டைம் நட்டு அதுக்கப்புறமா வந்து மண் ரெடி பண்ணதுலாம் லேட் ஆகும். லேட் ஆனாலும் அதுக்குன்ட்டு வாங்கிடும் செடி. ஆனால் வந்து எப்போவுமே சப்போஸ் டாலியா வராதவங்க வந்து டாலியா செடி வளரல நான் வாங்கினேன்னா நீங்கள் பழைய டாலியா நர்சரியில் இருக்கும், அது வாங்க சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அது போல் வாங்கிட்டு கூட நீங்கள் கட்டிங்ஸ் பண்ணி நட்டுக்கலாம். ஆனால் இது வந்து புது செடி தான், கொஞ்ச நாள் தான் ஆகுது வாங்கி அவங்கக்கிட்டேயும். ஆனால் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது பிளான்ட்டு, புதுசு தான் இது. ஆனால் ஒரே ஒரு கலர் தான் இந்த செடியிலே, எல்லா செடியும் நிறைய இருந்தது. நான் போகும்போது ஒரே ஒரு செடி தான் இந்த கலரில் இருக்குது. இல்லைன்னா நான் ரெண்டு தான் வாங்கியிருப்பேன். பக்கத்தில் பாருங்கள் டாலியா வந்து, அதாவது சாமந்திக்கு வருமே அது போல் கிழங்குலேருந்து முளைக்கும். நம்ம அது போல் கண் எடுத்து கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வேறு தொட்டிக்கு. இல்லைன்னா அப்படியே விட்டுட்டா நிறைய கிழங்கு உருவாகும், நம்ம எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு. அப்புறம் மேல் பாகத்தில் மட்டும் நீங்கள் கட்டிங் சப்போஸ் கிழங்கெல்லாம் இருந்தால் கட் பண்ணிவிட்டு வேர் வர வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெறும் மணலில் கூட நீங்கள் நட்டுக்கலாம். நட்டுட்டு அந்த அதாவது பிரான்ச் கட் பண்ணி வைக்கும்போது மரத்தோட ஸ்டிக் இருக்கும், ரொம்ப சின்னதாக மெலிசாக எடுத்துக்கணும். அந்த ஸ்டெம்மு வைக்கும்போது கூடவே சேர்த்து கட்டி வச்சிடணும். கட்டிட்டா நம்மளுக்கு வந்து ஷேக் ஆகாது, வேர் பிடிச்சி நல்லா வளரும். நீங்கள் மணலில் நட்டால் கூட சீக்கிரமாக வேர் பிடிக்கும். டாலியா பிளான்ட்டுக்கெல்லாம் சொல்கிறேன். நிறைய பட்ஸ் இருக்குது பாருங்கள், அதிகமாக இந்த சைடெலாம் இருக்குது. ஒரு பட்டுக்கிட்டே இன்னொரு பட்ஸ் எல்லாம் கூட சைடில் நிறைய இருக்குது. இது போல் எடுக்கும்போது நிறைய மொட்டோடவே எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது, நிறைய பூ பார்க்கலாம் நீங்கள். சப்போஸ் பழைய செடி வாங்கும்போது, பழைய செடி எடுக்கும்போது நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் அவங்கக்கிட்டே கொஞ்சம் வளர்ந்து, அது போல் கூட நீங்கள் கொண்டு வந்து கட்டிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற செடி தான் இந்த செடி நான் வாங்கினேன். எப்போவுமே மணல் கலந்த மண் போல் நீங்கள் நட்டுக்கணும் சாயிலுக்குள்ளே, அப்போ தான் நல்லது. வெயிலும் அதாவது நிழல் இருக்கிறப்போல ரெண்டுமே பாதி இருக்கிறப்போல நீங்கள் நட்டுக்கணும் பாட்டில் வளர்க்கும்போது, அப்போ தான் நல்லது. எப்போவுமே வந்து கடுகு பவுட்ரு இதெல்லாம் நம்ம ரோஸ் செடிக்கு சம்மந்தி செடிக்கெல்லாம் போடுறோம். அது போல் நீங்கள் வெர்மி கம்போஸ்டோடவே வந்து வேப்ப முன்னாக்கு, வெர்மி கம்போஸ்ட்டு, கடுகு பவுட்ரு இந்த மூணுமே கலந்து நீங்கள் வந்து செடி கொடுக்கலாம். சாயிலுக்குள்ளே கலந்து மேல் பக்கத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றலாம். நான் சொன்ன போல் ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா சூப்பராக வளரும் டாலியா பிளான்ட்டு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.